அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சொர்க்கவாசல் திறப்புக்கான இலவச தரிசன டோக்கன் பெற சென்ற இடத்தில் மனைவியை பறிகொடுத்துவிட்டு கணவர் கண்ணீர் விட்டு அழுதது காண்போரின் நெஞ்சை உலுக்கியது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் 10ஆம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இலவச தரிசன டோக்கன் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி முதல் வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. அதனை வாங்க முந்தைய நாள் புதன்கிழமை காலை முதலே திருப்பதியில் அமைக்கப்பட்டிருந்த கவுண்டர்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் கேட்டை திறந்துவிட பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் மயங்கி விழ அவர்கள் மீது அடுத்தடுத்த பக்தர்களும் விழ இப்படியாக 60 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மயங்கி விழுந்த சிலருக்கு அங்கேயே முதலுதவி அளிக்கப்பட்டது. இதனிடையே போலீசாரின் அலட்சியமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என கூறி அங்கிருந்த பக்தர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ள நிலையில் அதில் ஒருவர் சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா என்பது தெரிய வந்தது. அவருடைய கணவர் செய்வதறியாது திகைத்து நின்றதோடு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். கூட்டத்தில் போனோம். கூட்டத்தில் போகும்போது வச்சு நெரிச்சு விட்டு பண்ணிட்டாங்க. எங்க போனீங்க? எந்த இடத்துல? லைவ் சேர்த்து ஓகே. அங்கே தான் சார் ஆளுங்க யார் இருக்காருங்க உள்ள? யாருமே இல்லை, நாங்கள் ஒருத்தன் சார் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் இறந்து போச்சு. உங்கள் ஒய்ஃப் எடுத்து போயிட்டாங்க? எங்கள் ஒய்ஃப் தான் சார் இறந்து சேலம் சார். சேலம் மேச்சேரி. கையில் காசு போகிற எல்லாம் செலவு போட்டுருக்காங்க. ஓகே. எல்லாம் பட்டது வந்த போற எல்லாமா கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் திடீரென மாயமானதால் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதனால் செல்லும் வழியிலேயே சிலர் உயிரிழந்ததாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலி எண்ணிக்கை அதிகரிப்பதை தடுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று காலை திருப்பதி சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் ஆந்திர அரசு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கூட்ட நெரிசல் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள தேவஸ்தான அதிகாரிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் போலீசாரின் அலட்சியம் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.